தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான என்சிசி துறையில் இருக்கக்கூடிய, அதாவது என்சிசியில் வந்து ஒர்க்கே கிடையாது. ஸோ என்சிசி துறையில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் வந்து 10 படிச்சிருக்கேன், 12 படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 8th குவாலிஃபிகேஷனை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 50,400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நியூஸ் பேப்பர் மூலமாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதற்கான சாஃப்ட் காப்பி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு நான் தெளிவாக எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த ஜாப்க்கு நீங்கள் சூட்டபிளாக இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2 இந்த ரெண்டுமே சேம் தான். பட் இதை கொஞ்சம் தெளிவாக இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரியா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2 இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைச்சிடும். சரியா? இது எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இதில் என்ன தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எடுத்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த என்சிசி துறைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்சிசினா இதில் உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நேஷனல் கேடட் கார்ப்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்சிசின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அங்கே எந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் அட்டெண்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோர் அட்டெண்டன்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்சிசி துறை இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க தெரியுமா, அதில் இருக்க பொருட்கள்லாம் வைத்திருப்பாங்க தெரியுமா. ஸோ அதோட அந்த கணக்கு வழக்கு பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதற்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இந்த ஒர்க்கே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறையாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி டிசி பிசி பிசிஎம்எஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். அதர் கிளாஸஸ் இருப்பாங்க இல்லையா, அதர் கிளாஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 53 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாமல் எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000லேருந்து ஆரம்பித்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமான குவாலிஃபிகேஷனாகவே கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப்பை பற்றி இவ்வளோ தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் அப்படின்னால ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுக்கல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணி நான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டோர் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோர் அட்டெண்டன்ட்க்கு அப்ளை பண்ணக்கூடிய இது இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து நீங்கள் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் டேட்டு, எடிஷன், நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்டாச் பண்ணணும், அதோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து போட்டுக்கோங்க.
அப்புறம் இந்த ஜூலை 1 இருக்குது தெரியுமா, ஜூலை 1 2025 இருக்குது தெரியுமா. ஸோ ஜூலை 1 2025 உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்டான அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வித் பின்கோடோட வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். அதில் உங்களோட அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும். இப்போ நீங்கள் 8th வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 8th படிச்சதுக்கான ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும், அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி இருக்குல்ல, அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் அனுப்பும்போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரைவேட்டில் பண்ணியிருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் சைடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இருந்தால் மட்டும், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும், இல்லைனா வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்றத வந்து எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பிசிக்கலி டிசபிள்டு பர்சன், அதாவது வந்து பிசிக்கலி டிசபிள்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமைப்பட்ட விடோ இருப்பாங்க தெரியுமா, விதவைகள் அவங்க இருப்பாங்கல்ல, இல்லை எக்ஸர்வீஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா, வரலன்னா தேவை கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா எதில் அப்படின்றத எழுதிட்டு இதில் உங்களோட டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஆதாரோட நம்பர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை போட்டுட்டு எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டையும் போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது பாருங்க, கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைல்லையோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ வந்து இது மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாவே தெளிவாகவே தெரியும். பார்க்கும்போது தெரியும், எனக்கு இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ நீங்களும் ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் ப்ராப்பராக இருக்கும். சரியா? ஸோ இந்த அட்ரஸ் பாருங்கள், இந்த இடத்துல அப்ளிகேஷன் இருக்குல்லையா, இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் கூட சேர்ந்தே அட்டாச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ எதற்கெல்லாம் அட்டாச் ப்ரூஃப் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி, சரியா, அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்போட வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேகன்சி வந்து அவைலபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேகன்சிக்கான ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் திருச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திருச்சியில் தலா ஒரு வேகன்சியும், திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா தலா ஒரு வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் இதை பற்றி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியாத விஷயங்களும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.